வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பல நாள் கஷ்டங்கள் ஒரே நாளில் உங்களை விட்டு போக வேண்டுமா? காக்கைக்கு மனதார இப்படி செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் காக்கைக்கு சாதம் வைப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகவே பல பேருக்கு காக்கைக்கு சாதம் வைக்கும் பழக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா காக்கைக்கு சாதம் வைக்கும் பழக்கம் இருக்காது. உங்களுடைய கஷ்டம் தீர இந்த சாதத்தை தினமும் காக்கைக்கு இப்படி வைத்து பாருங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் 2 தான். அதில் ஒன்று பச்சரிசி, இன்னொன்று கருப்பு உளுந்து. அதே போல் ஒரு குக்கரை எடுத்துக்கங்க. அதில் 1 கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கங்க. அரை கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கங்க. இரண்டையும் கழுவி விட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க. அது கூட 3 அல்லது 4 விசில் வரும் வரைக்கும் அந்த சாதத்தை தயார்படுத்திக்கங்க. நீங்கள் தயார் செஞ்ச சாதத்தை எச்சில் படாமல் காகத்திற்கு அப்படியே வைப்பது ரொம்பவே நல்லது. இதை பரிகாரம் செய்வது போல செய்யக்கூடாது. ஆர்த்தமார்த்தமாக தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு இந்த சாதத்தை தயார் செய்து முடிந்தால் பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த சாதத்தை கொண்டு போய் மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டிற்கு வெளி பக்கத்திலோ எந்த இடத்தில் காகம் வருகிறதோ அந்த இடத்தில் வைப்பது ரொம்பவே நல்லதாகும். அதே போல் இதை காகம் வந்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடவில்லை என்றாலும் சரி, தினமும் இந்த பரிகாரத்தை மன நிறைவோடு செய்து வந்தால் உங்களுடைய தீராத கஷ்டம் சீக்கிரமாக தீர்ந்து போகும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பரிகாரத்தை காலை நேரத்தில் செய்வது ரொம்பவே நல்லதாகும். அதாவது காலை 10 மணிக்கு முன்பாக இதை செய்து விடுவது ரொம்பவே நல்லது. இந்த பரிகாரத்தை செய்து விட்டீர்கள் என்றால் காகம் தவிர அந்த சாதத்தை மற்ற உயிரினங்கள் வந்து சாப்பிட்டாலும் அதில் தவறு ஒன்றும் கிடையாது. இதை செய்வதற்கு பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கரிசியை பயன்படுத்துவது தவறாகும். முடிந்தவரை பச்சரிசியை பயன்படுத்தி இதை செய்வது ரொம்பவே நல்லதாகும். இந்த சாதத்தை வாரத்திற்கு 1 நாளாவது பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பசுமாடு இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று இந்த சாதத்தை பசுமாட்டிற்கு வைப்பது ரொம்பவே நல்லதாகும். இதுவே நல்லதொரு பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல காலையில் காகத்திற்கு தினமும் சாதம் வைத்து வந்தால் வாழ்வில் திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண்பழி போன்றவை உங்களை நெருக்காது என்றும் சொல்லலாம். அது மட்டும் போல காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்றவை மிக முக்கிய பலன்களை தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம். மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக சொல்வார்கள். இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் காக்கை சனி பகவானின் வாகனமாகுமாம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் என்றும் சொல்லலாம். அதுபோல யம தர்மராஜன் காக்கை வடிவில் எடுத்து மனிதர் வாழும் இடத்தில் சென்று அவர்களின் நிலையை அறிந்து கொள்வாராம். அதனால் காக்கைக்கு உணவு அளிப்பதால் யமன் மகிழ்ச்சி கொள்வார் என்றும் சொல்லலாம். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதன் மூலம் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். அது மட்டும் இல்லாமல் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர்கள் வருவதாக இருந்தால், நல்ல செய்தி வருவதாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே காகம் நம் வீட்டிற்கு முன்பு வந்து கா என்று பல முறை குரல் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. போல இந்த பழக்கமானது காக்கைக்கு இன்றளவும் இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் நாம் எழுவதற்கு முன்பு காகையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்று அர்த்தமாகுமாம். அதே போல நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி காகம் கத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீடு தேடி காகங்கள் வந்து கத்தினால் அதற்கு உடனே உணவிடுவது ரொம்பவே நல்லதாகும். எனவே காக்கை வழிபாடு செய்வதில் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம்.
காகங்கள் சனி பகவானின் வாகனமாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் சனி பகவானை பார்த்து பயப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்றும் சொல்லலாம். ஒருவரை சனி பகவான் பிடித்தால் அவர்களை 7.5 ஆண்டுகள் படாத பாடு படுத்தி விடுவார் என்றும் சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் தீராத பல கஷ்டங்களை கொடுத்து அவர்களை பல சோதனைகளுக்கு ஆளாக்கக்கூடியவர் சனி பகவான் ஆவார் என்றும் சொல்லலாம். இதனால் சனி பகவானின் துன்ப பிடியிலிருந்து தப்புவதற்காக அவரது வாகனமான காகத்திற்கு சாதம் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும். நம்ம தினமும் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகங்களுக்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லது. தினமும் முடியாவிட்டாலும் அமாவாசை திவசம் போன்ற நாட்களில் முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாட்களிலும் கண்டிப்பாக காகங்களுக்கு உணவளிப்பது ரொம்பவே நல்லதாகும். அது மட்டும் இல்லாமல் காகங்களுக்கு உணவளித்த பிறகுதான் நாம் நமது விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் காலன் எனப்படும் யமதர்மராஜன் மரணத்திற்குரிய தெய்வமாகவும் சொல்லப்படுகிறார். அதே போல காகங்கள் யமதர்ம ராஜாவின் தூதுவர் அல்லது பிரதிநிதிகளாகவும் சொல்லப்படுகின்றனர். அதனால் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நாம் முன்னோர்களை நினைத்து அவர்களின் பெயரால் தானம் கொடுத்து வழிபடுகிறோம் என்ற தகவலை யமலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்களிடம் சென்று தகவலை சொல்லுமாம் காகங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அமாவாசை திவசம் திதி போன்ற நாட்களில் காகங்களுக்கு அளிக்கும் உணவு மற்றும் தண்ணீரை காகங்கள் உருவில் நம்முடைய முன்னோர்களை வந்து சாப்பிடுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல காகங்கள் நாம் கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கருத யமதர்ம ராஜாவும் நமக்கு ஆசி வழங்குவார் என்றும் சொல்லலாம். காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலமாக நம்முடைய ஜாதகத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஜாதகத்தில் உள்ள கால சர்ப தோஷம், பித்ரு தோஷம் ஆகியவை காகங்களுக்கு உணவளிப்பதால் நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம். அதே போல அமாவாசை மற்றும் முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாட்களில் காகங்கள் வடிவில் நம்முடைய பித்ருக்களின் அதாவது ஆத்மாக்கள் பூலோகத்திற்கு வருவதாகவும் நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காகத்தின் வடிவில் வந்து நாம் தரும் படையலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அவர்களின் ஆத்மா அமைதி அடையும் என்றும் சொல்லலாம். போல காகங்கள் பித்ருலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையேயான இணைப்பு பாலமாக விளங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. ராமர் அளித்த வரம் எதுவென்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு முறை ஒரு காகம் சீதா தேவியின் பாதத்தை கொத்தி காயத்தை ஏற்படுத்தியதாம். இதனால் தாங்க முடியாத வலியில் துடித்தாள் சீதா தேவி என்றும் சொல்லலாம். இதை கண்டு கோபமடைந்த ராமர் அம்பை எடுத்து அந்த காகத்தின் கண்ணை குறிவைத்து அடித்த தயாரானார் என்றும் சொல்லலாம். இதை கண்ட அந்த காகம் ராமரிடம் வந்து தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்டு வருந்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அதை கண்டு மனம் இறங்கிய ராமபிரான் முன்னோர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு நினைவுபடுத்தும் கருவியாக நீ இருப்பாய் என்றும் அப்படியே உணவளிப்பவர்கள் அனைத்து விதமான தோஷங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு நீ காரணமாக இருப்பாய் என்றும் வரமளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. நாம் அளிக்கும் உணவை காகங்கள் ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டால் நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று அர்த்தமாகுமாம். ஒருவேளை நாம் வழங்கும் உணவை காகங்கள் சாப்பிடாமல் சென்றால் நம்முடைய வழிபாட்டு முறையில் ஏதோ குறை உள்ளது என்று நம்முடைய முன்னோர்கள் மன வருத்தத்தில் உள்ளார்கள் என்றும் அர்த்தமாகுமாம். இதனால் அவர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்காக தினந்தோறும் வரக்கூடிய ஆடி, தை, புரட்டாசி அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அதாவது கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக பித்ரு தோஷத்திலிருந்தே விமோச்சனம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். இல்லாமல் அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பது மிகவும் முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோல சிலருக்கு முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாமலும் கூட இருக்கலாம். அதனால் கூட சிலர் திதி கொடுப்பாமல் இருப்பார்கள். அப்படி இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்லை, அதில் தவறு ஒன்றும் கிடையாது. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை ஆகிய 3 அமாவாசை நாட்களிலும் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுப்பது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நீங்கள் வைக்கும் சாதத்தை எடுக்காது என்றும் சொல்லலாம்.
நிறைய பேருக்கு அவர்களுடைய குலதெய்வம் எதுவென்றே தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் செய்யும் எல்லா பாவங்களையும் விட குலதெய்வத்தை மறக்கும் பாவம் மிகவும் கொடியதாகவும் சொல்லலாம். அதை ஒருபோதும் உங்கள் குலதெய்வமும் உங்களை மன்னிக்காது என்றும் சொல்லலாம். மற்ற தெய்வங்களுக்கு மன்னிக்கப் போவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. முதலில் பரிகாரம் செய்வது ரொம்பவே நல்லது. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வருவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வ கோவிலில் தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி இதுவரை உங்களை பார்க்காமல் இருந்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு மனதார வேண்டிக் கொண்டால் உங்களுடைய குலதெய்வம் உங்களை மன்னித்து விடும் என்றும் சொல்லலாம். ஐயோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.